பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு மனிதனுக்காக சிலுவையை சுமக்கிற இந்த பாடுகளை பட்ட நாட்களில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை வாசிப்போம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் தாலந்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 5 தாலந்தை குறித்து வாசிங்க. 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள உண்மை. ஒரு ஆண்டவருடைய ஆலயத்தில் பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தத்தை அழிப்பதற்கு தேவனால் தள்ளப்பட்டவன் எவ்வளவோ திட்டம் தீட்டி போராடி பார்த்தான். ஆனா மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. பரிசுத்தத்தை ஒருபோது எடுத்து போடவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அவர் பரிசுத்தர் உயிருள்ளவராக இருக்கிறார், காண்கிறவராக இருக்கிறார், காண்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறாரு? நான் ரட்சிக்கப்பட்டேன், மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, என் தங்கச்சி ரட்சிக்கப்படணும் இல்ல, அல்லேலூயா. என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும் இல்ல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும் இல்ல, அதான் பொறுமையா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அழிஞ்சு நரகத்தில் ஐயோ போய் அக்னியும் கத்தலும் எரிகிற கடல், சாகாத புழுக்கள் சரீரத்தில் ஓடும் அந்த இடத்துல போய் ஐயோ ஐயோ என்று அழக்கூடாது என்று சொல்லி கண்ணீர் வடிச்சு கிடக்கிறதுனால தான் கர்த்தருடைய வருகை தாமதமாயிருக்கு. இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் கடலிலும் பெரியது. ஆமென். கடல் பொறுமையா இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கொந்தடிச்சுன்னு சொன்னா பூமியே ரெண்டா பிளந்துடும். ஏதோ கொஞ்சம் அமர்த்தி வச்சிருக்கிறாரு. அதான் சொன்னாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். வெளிப்படுத்துற விசேஷத்துல யோவான் எனக்கு பத்மதீவுல நாடு கடத்தப்பட்ட மனுஷனுக்கு, அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆனா பொறுமையா இருக்கிறாரு. இன்னும் எதுவோ தெரியல, ரகசியம் அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் அந்த ரகசியத்தை எல்லாம் நமக்கு சொல்லி சில நேரம் சொல்லி தருவாரு. ஏன்னா சொல்லி தந்தாருன்னா உடனே போட்டு உடைச்சிடும். அதனாலதான் மறைவா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் மெய்ப்படுவதாக 5 தாலந்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, 2 தாலந்தை குறித்து சொல்லி இருக்கிறாரு, 1 தாலந்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. 5 தாலந்து உள்ளவன் 5 சம்பாதிச்சான், 2 தாலந்து உள்ளவன் 2 சம்பாதிச்சான், 1 தாலந்த உள்ளவன் கொண்டு புதைச்சு வச்சுட்டான். யாருக்காவது இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிற மனுஷனோ மனுஷியோ யாருக்காவது 1 தாலந்தாவது எனக்கு தரலன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே எனக்கு நீ 1 தாலந்தும் தரலன்னு. அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? அந்த 1 தாலந்து இருக்கிறவங்க ஓடி வந்து பாடுறாங்க பிள்ளைகள். அல்லேலூயா. 1 தாலந்து இருக்கிறதுனால தான் வசனம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய அன்பு அந்த 1 தாலந்து பெற்றிருந்தாலும் அந்த அன்பு இருக்கும். உள்ளத்துல இருந்து வசனம் சொல்லணும், பாடணும், துதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் இருக்கணும். பேசுகிறது நீங்கள் எல்லாம் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. எங்க போய் நின்றாலும் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. கொள்வனையும் இங்கதான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏக சகோதரர்கள் பரலோகத்துல போய் ஏக சகோதரர்களா நிக்கிறாங்க. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. அதான் கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிற கர்த்தரின் ஊழியக்காரர்கள். அதான் சொன்னாரு, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே
உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. சந்தோஷமா ஆண்டவர் வரவேற்பாரு. அப்பதான் அங்க என்ன அந்த எஜமான் ஆண்டவர் இயேசுவான எஜமான் என்ன கிரீடம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இங்க சம்பாதிச்ச ஆத்துமாக்களையும் இந்த முத்துக்களையும் அங்க சேர்த்து வச்சிருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்காக ஒரு தாளந்த வச்சிருக்கிறவங்க ஒண்ணு சம்பாதிக்கணும். புதைச்சு வச்சா அங்க போக முடியாது. அல்லேலூயா. அந்த தாளந்த புதைச்சு வச்சா பரலோகத்துல எஜமானுக்கு முன்னால போய் நிக்க முடியாது. வழியிலே தேவ தூதர்கள், நமக்கு உரிய பாதுகாப்பு தந்திருக்கிற தேவ தூதர்களை போக விடாதபடிக்கு தடுப்பாங்க. அங்க உனக்கு இடம் இல்லை அப்படின்னு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமண வீட்டுல பாருங்க, பஸ்ல ஏறும்போது யாராவது தண்ணி அடிச்சுட்டு ஒரு வார்த்தை அசிங்கமா பேசினா இட வழியில எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, இறக்கி விட்டுருவாங்க. டிக்கெட் எடுத்தா என்ன, எடுக்காம இருந்தா என்ன, இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டில் போயிடுவாங்க. சோத்திரம். அடங்கி இந்த பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு ஏத்தலையே அப்படின்னு சொன்னதுக்கு நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வண்டி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. வண்டி அங்க இருந்து வள்ளியூர் பக்கத்துல இருந்து வண்டி ரிப்பேரா வந்திருக்குது, இப்படி மெதுவா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி டிரைவர் கண்டக்டரும் நிப்பாட்டிட்டாங்க. அதனால உடனே நாங்க சொன்னேன், ஐயா நாங்க போக வேண்டியது வெகு தூரம், அவசரமா போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே மெஞ்ஞானபுரம் தாண்டி அது பக்கத்துல நிப்பாட்டினாங்க. பிறகு எடுத்துட்டாங்க. சோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் கேட்டாரு, கர்த்தர் கிரியை செய்தாரு, உதவி செய்தாரு. போக வேண்டிய நேரம் அங்க போய் சேர உதவி செய்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். சங்கீதம் இன்றைக்கு வாசிச்ச 66வது சங்கீதத்துல கடைசியா சங்கீத வாசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க, என் ஜெபத்தை தள்ளாமல். என் ஜெபத்தை ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன பிள்ளை ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டாரு, தள்ள மாட்டாரு, அதை ஏற்றுக்கொள்வார். அதுக்கு அந்த நேரம் வரும்போது உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. அதான் யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன். வேலை வரும்போது செய்வேன் ஆண்டவர் சொல்வார். செய்வார், செய்து முடிப்பார், உதவி செய்வார், ஒத்தாசை அனுப்புவார். வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. வரும், காத்திருக்கணும். வழியில் அழியாதபடிக்கு காத்திருக்கணும். அவரை முத்தம் செய்யணும். வாய் திறந்து பேச முடியலையா, கண்ணால கண்ணீர் வடியணும். அவருடைய பாதத்தை மரியாள் முத்தம் செய்தா. இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் அந்த மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள். நல்ல பங்கை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ராக்காலங்களில் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில், நீங்க தான் ஆலயம். அவருடைய இதயத்தோடு இணைந்து இருக்கணும், அவரோடு ஒற்றுமையா இருக்கணும், அவரோடு பரிசுத்தமா இருக்கணும். கடைசி நாட்களில் ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்காக பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிற, பரிசுத்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, வேதத்தை சுமந்து ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 2வது சங்கீதம் 10வது வசனத்தில் இருந்து ஒருவர் வாசிப்போம். இப்போதும் ராஜாக்களை பாருங்க, உங்களை இனி ஆண்டவர் எவ்வளவு அருமையா இயேசு இந்த பூமிக்கு வந்து ஜீவனை தருவதற்கு முன்கூட்டியே அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் இப்போதும், இப்போ பாருங்க, அந்த உணர்வற்ற
இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள். நீங்கள் நான் யாரு? ராஜாக்கள். அல்லேலூயா. ராஜாவுக்கு பிள்ளை. ராஜாதி ராஜா பவுனி வருவார்கள். உங்க குறையெல்லாம் தீர்ப்பார்கள், வியாதியெல்லாம் மாற்றுவார்கள், பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவார்கள், தேவைகளை சந்திப்பார்கள். யாராவது பட்டினி போட்டாருன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது ஒரு நாளாவது பட்டினி? நீங்க சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம கிடந்திருக்கலாம், வீட்டுல குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம கிடந்திருக்கலாம். இல்லையா? சாப்பாட்டுக்கிட்ட சண்டையே கிடையாது. வீட்டுல சண்டை போட்டாலும் சாப்பாட்டுக்கிட்ட யாராவது சண்டை உண்டா? இல்லையா? சாப்பாட்டுக்கிட்ட சண்டை போட்டா பட்டினிதான், அது உபவாசம் கிடையாது. அதனால ஒரு நாளும் காரணம் ஒரு நாளும் எனக்கு பட்டினின்னு சொல்லி அழல. அது கேட்குது, கான்னு கத்தரை துதிக்குது. சூப்பரா யார் மூலமாவது வடையை அள்ளி போடுறாங்க, சோத்தை சூடா கொண்டு அள்ளி வைக்கிறாங்க, மிச்சம் அள்ளி போடுறாங்க. அது இருதயத்துல என்னென்ன ஒரு அஞ்சறிவு ஒரு பறவை கேட்கறதையே ஆண்டவர் அழகா கொடுக்கிறாரு. அது காய்ச்சாது ஆசைப்படும், மிச்சது ஆசைப்படும், அது வடக்கே ஆசைப்படும். ஆனா நமக்கு தெரியாது. அவர் அங்க இருந்து அவர் இருதயத்துல பாக்குறாரு. உடனே அங்க வடை சொல்றவன் உள்ளத்துல பேசி வடையை பிச்சு போட சொல்லுவாரு. திரையோடங்கள்ல பார்த்துருக்கு ஒரு கூட்டம் வரும். நம்மனா மொத்தத்துல என்ன செய்திருக்கோம், அங்க எடுத்துட்டு போயிருக்கோம். அது அப்படி இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டமா ஒற்றுமையா சாப்பிடுவோம். ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸா எடுத்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காகத்துக்கு, கத்தரை துதிக்கிற காகத்துக்கு ஆண்டவர் பட்டினி போடாத பாதுகாத்து போஷித்து அழகாய் நடத்தி வராங்க. எந்த காத்து அடிச்சாலும் மழை வந்தாலும் அது போடுகிற குஞ்சு நனைதான், அது அழகா காத்துல செல்லுன்னு தூங்கிட்டு தான் கிடக்கும். விட்டு அதுக்கு செலவுக்குள்ளா இருக்கும். அதை காட்டிலும் நீங்களும் நான் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் ஒரு நாளும் பட்டினி போட மாட்டாரு. இலவசமான அரிசி கூட இன்னைக்கு எல்லா இடங்களிலும் போடுறாங்க. சோத்திரம். பாருங்க, ஒரு நாளும் ஒருவரையும் ஆண்டவர் பட்டினி போட மாட்டாரு. பட்டினி போடாத தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். பட்டினி போடாதபடிக்கு நிலத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல ராஜா வீட்டு பிள்ளைகளை போல போஷித்து திருப்தியாய் நடத்துகிற ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள். அடுத்தது பூமி. அடுத்த செக்ஷன் பாருங்க. இந்த பூமியில இந்த உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் எப்படி உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறாரு. இப்போது ராஜாக்களே நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, உணர்வடையுங்கள். அடுத்தது ஒரு புஸ்தகம் வச்சுட்டு அடுத்த சொல்றாரு, இனி ஒரு நாள் நியாயாதிபதியாய் வரப்போகிறவர்களே, நியாயாதிபதிகளே, இந்த பூமியில நியாயம் விசாரிக்க இயேசு ஒரு நாள் உங்களை இந்த உலகத்தை ஜெயித்த பின்பு ஆண்டவருடைய வருகை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அங்க நியாயாதிபதியாய் அவர் வருவார். அல்லேலூயா. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அப்பொழுது நியாயாதிபதியாய் வருவார். உங்களை என்னை நியாயம் விசாரிக்க ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தந்து வைப்பார். ஆமென். வேதம், பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. நியாயாதிபதியாய் வருவார். கர்த்தருடைய நாமம். இந்த பூமியில பாடுபடுகிற நீங்கள் நீதிபதியாக வருவீங்க. அல்லேலூயா. இப்ப ராஜாக்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் யாரு? ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிஞ்சு இருக்கிறாரு. ராஜாக்களே உணர்வடையுங்கள், மறந்து போகாதுங்க. இதை எப்போதும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிடுங்க. உத்தமம். முதலாவது ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்ன செய்கிறத உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறானோ
பத்திரமாய் நடக்கிறான். பத்திரமாய் நடக்கிற ஒரு கல்லு கீழே பார்த்தா தான் கல்லு தட்டாம நடக்க முடியும். கீழே பார்க்காம மேலே பார்த்துட்டு போனா ஒரு பள்ளம் இருந்தா பள்ளத்துல விழுந்துரும். ஆமென். அல்லேலூயா. அந்த பள்ளத்துல விழாதபடிக்கு என்ன செய்யணும்? கவனமா ஆண்டவர் தந்த ஞானத்தை ஞானமா கவனமா நிதானமா தெளிவா என்ன செய்யணும்? உத்தமமாய் நடக்கணும். போய் சேரியது வரைக்கும் கீழே பத்திரமா நடக்கணும். அடுத்தது உண்மை. நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை என்ன செய்வான்? பெறுவான். உண்மை. தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுல உண்மை, வேதத்தை வாசிக்கிறதுல உண்மை, வேதத்தை தியானிக்கிறதுல உண்மை, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுல ஒரு மனதோடு உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருந்தார். அல்லேலூயா. அவர் கடைசி பரியந்தமும் பூமியிலே உலகத்துல மனுஷனாக இருக்கும்போது சாட்சி வாழ்க்கை வாழ்ந்ததுல உண்மை, அன்பு உள்ளதிலே உண்மை, பரிசுத்தம் உள்ளதிலே உண்மை, அவர் நடக்கையிலே உண்மை, ஜீவனை தருவதிலே உண்மை இருந்தார். பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தவர் கடைசி பரியந்தமும் உண்மையாகவே இருந்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் பூமி கொஞ்ச காலம், அது ஒரு நாள் வந்து உருகும். அதுக்குதான் ஒரு எக்ஸாம். இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு மழைக்கு தாங்க முடியல. அல்லேலூயா. கேரளால பாத்தீங்கன்னா ஒரு மழைக்கு எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு சேதம் உணர்வடையணும். இந்த பூமியிலையும் வெள்ளம் வந்தது ஒரே நாள் மழை, அதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. மழை வெள்ளம் ஒரு நாள்தான் மழை, அதை உணர்வடையணும். ராஜாக்களே, இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், உத்தமமாய் பத்திரமாய் நடக்கணும். முதலாவது நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. எவ்வளவு பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் இது கொஞ்ச காலம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நிரந்தரம் உண்டு. நியாயாதிபதியாய் வருவீங்க. இயேசு இந்த பூமியில வரும்போது அவர் நியாயாதிபதியாய் வருவார். நியாயம் விசாரிக்கிறவராக உங்களை நீங்க கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார். அல்லேலூயா. பாடுபட்டு தாண்டி வந்துட்டல ஐயா அப்படின்னு சொல்லி அரவணைச்சு முத்தம் தருவார்கள். கொஞ்சத்துல உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. அல்லேலூயா. அந்த எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசிக்கல, நான் பிரவேசிக்கல, இந்த இடத்துல நின்று பேசுகிறதும் விருதா. அல்லேலூயா. பேசுகிறது நான் அல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் வாயை தர நான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு, அவர் தான் பேசுறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் பலப்படுத்தி என்னை ஆரோக்கியத்தினால் நிரப்பி இந்த நேர்வழியாய் நடத்தி வந்தவர். உங்களையும் என்னையும் இதுவரையிலும் நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். நேர்வழியாய் நடத்தினார்கள். இடதுபுறம் வலதுபுறம் சாய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, வரும். ஆனாலும் இதுவே வழி என்று நடத்துகிற ஒருவர் உண்டு. உபாகம் 31:6-7-8 வாசிக்கும் போது கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக வருகிறவர், கர்த்தத்தாமே உன்னோடு கூட இருக்கிறவர், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா.
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், உனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். உலகத்தின் மொழி பரிந்தமுள்ள சகல நாட்களில் நான் உங்களோடு கூட, அதே கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சமாதானம் இல்லையா, பலவீனமா, பிரச்சனையா, போராட்டமா, இயேசு இருக்கிறாரு. இயேசு இல்லாத வீட்டுல என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு இருக்கணும். இயேசு இருந்தாலே அந்த படகுலையும் கடல் கொந்தளிச்சுது, காற்று அடிச்சிச்சு. அவர் பார்த்தாரு, சொன்னார் ஒரு வார்த்தை தான், இறையாதே, அமைதலாய். அவருடைய வேலை, அவருடைய வாய் திறந்தாச்சுன்னா காற்றும் கடலும் அப்படியே அமர்ந்தது, அமரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அமரலையா, பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையா, இயேசு நல்லவராக விடுதலை தருவார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தவர். அவர் இப்பொழுது பரிசுத்த தேவனுடைய ஆவியானவராகவே சுற்றி தெரிகிறார். அல்லேலூயா. பெருமூச்சோடு உங்களுக்கு எனக்கு விடுதலை தர, பெருமூச்சோடு உதவி செய்ய அவர் சுற்றி தெரிகிறார். அவருடைய தென்றல் காற்று வீசினாலே போதும். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. எந்த உலக மாயை, மாயான உலகத்தில் மாறாத தேவன் ஒருவர் உண்டு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்த நெருக்கமும் வரட்டும், நெருக்கத்திலே தாவீது சொல்றார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் ஓடி வந்து எனக்கு உதவி செய்தார். சின்ன குள்ளந்தான் தாவீது, ஆனா துதிச்சார்கள், ஆராதிச்சார்கள், பாடினார்கள், மகிமைப்படுத்தினார்கள், ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆளுமைத்த மனுஷன், ஆண்டவர் கொடுத்த மகிமை, ஆண்டவர் வைத்த முத்திரை, அந்த முத்திரையை சத்துரு பல வழிய அதை எடுத்துக்கலான்னு பார்த்தார். ஆண்டவர் வைத்த அவருடைய கண்கள் எப்பொழுதும் அழகுள்ள கண்களாய் இருக்கும், மகிமையான கண்களாய் இருக்கும். தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் துதிச்சு துதிச்சு பாடி பாடி ஆண்டவர் மயப்படுத்தினதால கண்களே அழகுள்ள கண்களா இருந்துச்சாகும். இந்த சாமுவேலின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்திலையும் இளையவன் தான், எல்லாரும் ராணுவ வீரன், அண்ணமார்கள் ராணுவ வீரர்கள் தான். ஆனா இவன் எல்லாத்திலையும் கடைக்குட்டி தான், கட்டையும் தான். ஆனா ஆடு மேய்க்க தகப்பனே அனுப்பி விட்டார்கள். ஆனா ஆடு மேய்க்க அனுப்பி விட்ட இடத்துல தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தி ராஜாதி ராஜா சந்தோஷப்படுத்தினார். அப்படிப்பட்ட ராஜாக்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? உணர்வடையுங்கள். நீங்களும் நானும் ராஜா குட்டிகள். ராஜா பகுதி வருவார்கள், அவர் கூப்பிடுகிற வேலையில உதவி செய்ய வருவார்கள். காட்டுக்குள்ள நின்னாலும் கிச்சடி மரமாய் உதவி செய்வார்கள். ஆமே. ஐயோ பசிக்குது, அங்க பசிக்குது, காட்டுக்குள்ள பசித்தாலும் அங்க பட்டினி போட மாட்டாங்க. ஆகாரும் இஸ்மவேலும் பசியில இருந்தாங்க. திருமணம் முடிச்ச ஆபிரகாமே தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் தண்ணி இருந்தா காலி ஆயிட்டு, சாப்பாடு காலி ஆயிட்டு. காட்டுக்குள்ள நின்று கூப்பிட்ட போது அங்க ஒரு கிச்சினி மரம் உதவி செய்ய தேவதூதனை அனுப்பினது. தேவதூதன் வந்து தாகம் தீர்த்தான். தேவனுடைய கட்டளையின்படி பசி மாறிட்டு பார்க்க வராந்திருந்தான்.
இப்ப நம்ம விழுந்தா கூட 10 பேர் தூக்கிடுவாங்க ஓடி வந்து. அப்பொழுது தூக்கக்கூட ஆடில்லாத ஒரு வனாந்தரமான ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளேயும் தேவன் காண்கிறவராக உதவி செய்கிறவராக இருக்கிறவராகவே இருந்து உதவி செய்தாரே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யாமல் இருப்பது எப்படி? ராஜாக்களே, உணர்வுடையுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்ததான் சொல்றாரு, ராஜாக்களேன்னு சொல்லி சந்தோஷமா உணர்வடைஞ்சு சந்தோஷமா இருங்க. நியாயாதிபதிகளே, உங்களுக்கு நான் ஒரு அதிகாரம் உங்களுக்கு தருவேன். யார போல? 108 அதிபதி ராணுவ வீரன், அதே போல ஒரு அதிகாரம் தருவேன். அதனால நீங்க என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியில வந்து நிற்க தகுதி இல்லாத என்னை தேவன் தாவீதை போல அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். படிச்ச பட்டதாரி அதிகாரி ராஜாக்களுக்கு அப்படிப்பட்ட உலக மேன்மையானவர்களுக்கு அந்த மகிமை கிடைக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்திருக்கிற ஒரு கிஃப்ட். மெய்யாகவே ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்றால் இயேசு நல்லவர். அல்லேலூயா. அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்த என்னை அழகுபடுத்தி என் பிள்ளைன்னு சொல்லி அவர் ராஜாக்களாக என்னை தெரிந்து கொண்டு உங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றார். இயேசு எவ்வளவு நல்லவர். ஆமென். இயேசு எவ்வளவு நல்லவர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர், வானத்துக்கும் பூமிக்கும் அகலம் ஆழம் நீளம் உயரம் எவ்வளவு என்று இதுவரையும் ஒருவரும் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அதிகாரம் உள்ள ஆண்டவர் பாதபடியிலே நம்மை வைத்து அவரை நோக்கி பார்க்க வச்சிருக்கிறாரு. ஏசாயா 66:1. அல்லேலூயா. ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம், வானம் உமக்கு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. மரணத்துக்கு பின்புதான் அங்க போய் பார்க்க முடியும். அல்லேலூயா. மரணத்துக்கு முன்னால ஒருவன் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் பரலோகத்தை பார்க்கவே முடியாது. நரகத்தை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. உணர்வடையட்டும், மனம் திரும்பட்டும். கொஞ்ச காலம் அது வெளிப்பட்டது, அப்படியே அமர்ந்து போயிட்டு. அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது, புழுக்கள் போர்வை போல மூடுமா. அல்லேலூயா. அது ஒரு வசனத்தை வாசிங்கம்மா. ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு வசனத்தையும் வாசிங்க. 14வது அதிகாரம்னு நினைக்கிறேன். 14 இல்லைன்னா 13வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் தானையா இயேசுவே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் தானையா ஐயா. நல்ல பங்கு நீர் தானையா ஐயா. நல்ல பங்கு நீர் தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எடுத்த வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. இந்த உலகத்துல நிரந்தரமா யாரும் இருக்க முடியாது. பெருமைக்காரனுக்கு புழுக்களே. பெருமை மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்காது, பொய்யும் பிடிக்காது. உண்மை, பரிசுத்தம், தாழ்மை, ஆண்டவருக்கு பிரியமான அன்பு, சாட்சி வாழ்க்கை. ஆமென்.
அல்லேலூயா. புழுக்களே உன் படுக்கை, படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. பூச்சிகளே, அங்க அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்ல சாகாத புழுக்கள் பூச்சியை போல புழுக்கள் போர்வை போல போடுவான். ஐயோ அந்த இடத்துக்கு போகாதுங்க. ஆண்டவர் கொஞ்சம் காலமா எனக்கு இந்த காற்று பிரச்சனை வந்தவர்களுக்கு ஆண்டவர் பிறந்து சொன்னார், இந்த கடைசி ராக்காலங்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, போகிற இடமெல்லாம் இதை குறித்து சொல்லு, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை 100 வயசு வரை இருக்கலாம், ஒருவேளை 125 வயசு வரை இருக்கலாம், அதுக்கு மேல இருக்க முடியாது. எங்க பாட்டி கூட 116 வயசு வரை தான் இருந்தாங்க. எங்க அம்மாவை பெற்றெடுத்த பாட்டி. சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போதுதான் 969 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருந்தார்கள். அப்ப ஒருத்தருக்கும் கடன் கவனம் கிடையாது. நல்ல உள்ளத்தோடு ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரோடு காணாமலும் போயிட்டாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு, பிரியமா அவரோடு சேர்த்து கொண்டாரு. இந்த காலம் கொஞ்சம் ஒண்ணி 70 இல்லைன்னு 80. இப்ப 3 வயசான பிள்ளை, பிறந்த பிள்ளை, உடனே அதுக்கு என்னென்ன அட்டாக்கு அது இதுன்னு கொலை நோய்கள். ஏன்னா மனுஷன் சூப்பரா நல்லா தயாரிக்கிறான். விஷம் வச்சு ஆண்டவர் நல்ல கனிகளை படைத்ததை விஷம் வச்சு தயாரிக்கிறாங்க. அது எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். பார்க்க பகட்டா இருக்கும். மார்க்கெட்ல நீங்க பேக்கரியில பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். 2 நாளைக்கு முன்னால ஒரு அம்மா சொல்லி சொன்னாங்க, எப்பொழுதும் இனிப்பு எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். நல்லா சாப்பிட்டேன், பல்லு சொத்தப்பல்லு பிடிச்சி தாங்க முடியல. அங்க இருந்து இங்க வந்திருக்கேன், எவ்வளவோ பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, அதை விட்டுட்டு உடம்புடிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோத்திரம். பார்க்க பகட்டா இருக்கும். பகட்டான பொருட்களை தயாரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா பகட்டு தேவையில்லை. எவளை போல அதை பகட்டா அதை இச்சிக்காதபடிக்கு அதை விட்டு ஓடணும். இல்லையா? நம்ம கையிட்டு செய்து சாப்பிடும் போது அது மகிமையா இருக்கும். ஆண்டவர் தருகிறது ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது அந்த 12வது வசனத்தை வாசிக்கும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களும் நானும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க. மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்த செய்யுமா கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். ஏன், எப்படி, எதனால இப்படி வருகிறது தெரியாது. ரகசியம் கர்த்தருக்குரியது. அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆமென். பலவீனத்தை குறித்து கவலைப்படாதுங்க, கலங்காதுங்க. ஒண்ணு இல்லையே, கவலைப்படாதுங்க. சூப்பரான சாப்பாடை கத்த தருவாரு. அல்லேலூயா. ஒரு நாள் ஒண்ணு இல்லைன்னு உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் வைக்க மாட்டாரு. பக்கத்து வீட்டுல இருந்தாலும் பிரியாணி வரும். ஆமென். நாங்க எங்க பிள்ளைக்கு பிறந்த நாள், எங்க குடும்பத்துல பிறந்த நாள், எங்களுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்க. சூப்பரான சாப்பாடை கத்த தருவாரு. பட்டினி போடவே மாட்டார். பட்டினி போட்டு சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். பசியை ஆற்றி பாருங்க. ஐயோ, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தவங்க பசியோடு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்பம் தான் 5000 பேருக்கு போஷித்து. 5000 ஆண்கள் தான் 5000, மனைவிமார் நிறைய உண்டு, பிள்ளைகள் ஏகப்பட்ட பிள்ளைகள் உண்டு. இப்ப ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லி கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க. அப்படி இல்லை, பலிக்கு பெருகி பூமியை நிரப்ப சொன்னாரு. கள்ளம் கவடம் இல்லாம இருந்தாங்க. ஆண்கள் 5000, பெண்கள் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை, 30 லட்சத்துக்கு மேல. அவர்களை 5000 அப்பமும் 2 துண்டு மீன், 5 அப்பமும் 2 துண்டு மீனும் அவர் ஆசீர்வதித்தாரு, திருப்தி ஆக்கிச்சு. 12 கூடை நிறைய யாக்கோப்புடைய குடும்பத்துக்கு, அந்த 12 சீசர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. 12 கூட அந்த 12 ஊழியர்களுக்கும் சீசர்களுக்கும் கொடுத்தாங்க. அப்படி 12 ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆண்டவர் ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே
நீங்க பட்டினியா கிடக்க மாட்டீங்க. ஆண்டவரை திருப்தியாய் போஷித்து ராஜா வீட்டு பிள்ளைகளை போல போஷித்து திருப்தியாய் நடத்துவார். சாப்பிட்ட பிறகு கூட உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பணமும் கிடைக்கும். ஆமென். சாப்பிட்ட பிறகு கூட அதுக்கு கொஞ்சம் டேஸ்டா ஒரு இனிப்பும் கிடைக்கும். சோத்திரம். அவ்வளவு அருமையான ஆண்டவர் எப்படியாவது உங்களை இனி போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவே. பசினி என்று பட்டினி என்று அவர் ஒருபோதும் வருத்தப்படார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன செய்ய, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. திருப்தியா நடத்துவார். இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் கூட இருந்து பலப்படுத்தி நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் என்ன செய்யும், பற்றி எரியும். கொஞ்ச காலத்துல, கொஞ்ச காலம்னு சொன்னா என்னன்னு தெரியல, எத்தனை காலம்னு தெரியல, எவ்வளவு காலம்னு தெரியல. காலங்கள் வர வர, நாட்கள் வர வர எல்லாமே வித்தியாசமாய் கடந்து போகிறது. வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது. வெயில் அடிக்குது, கூறாப்பு வருது. அது என்ன, இந்த கிளைமேட் தான் சரியில்லை, சளி பிடிக்குது. இந்த கிளைமேட் தான் இந்த பலவீனம் வருது. அது ரகசியம் கர்த்தருக்குரியது. மனுஷனும் தீமையான காரியத்தை கொண்டு வருவான். மனுஷன் மூலம் தேவனால் தள்ளப்பட்டவன் கொண்டு வருவான். அப்படியாவது வழியில் அடிக்கணும். இருந்து இருந்து நல்லா இருந்துச்சு, இருந்து இருந்து இப்படி பலவீனம் வந்துச்சு. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. இவங்க இடதுபுறம் வலதுபுறம் சாயாதுங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க கொஞ்ச காலம். ஆனா இந்த பூமியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற நீங்களும் நானும் இந்த பூமியில இடுக்கமான பாதையிலே, நெருக்கமான பாதையிலே திருப்தியாய் போஷித்து அருமையாய் நடத்துகிற ஆண்டவர் கூட உண்டு. அவர் முன்னே போவார், போன நன்மைகளை சுவைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போன நன்மைகளை சுவைப்படுத்துவார். வெண்கல கதவுகளை உடைப்பார். இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையல்களை எடுத்து உங்களுக்கு கொடுப்பார், நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. 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 வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். இயேசுவே வருகையில் எடுத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. பக்கவாதத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். தூத்துக்குடிக்கு ஆஸ்பத்திரியில 14 நாள் இருந்து வந்திருக்கிறேன். 2வது காட்டு பிரச்சனைக்கு போயிருக்கிறேன். இவர் உயிரோடு இருக்கிறாரான்னு டாக்டர்கள் கண்ண தள்ளுறாங்க, பாக்குறாங்க. இவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நல்ல பலத்தை தந்து சுகத்தை தந்து நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது அவர் அழைத்தாலும் சந்தோஷமாய் போக, கவலைப்படக்கூடாது. ஆமென். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். அவருடைய வழி நடத்துதல் எல்லாமே ஆகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நாங்க வரும்போது பஸ்ல இறங்கி கூட வரும்போது சில நேரம் முன்னால பஸ்ல ஆட்டோல வருவோம், கார்ல, அந்த பைக்ல வருவோம், கார்லயே வருவோம். திருச்செந்தூர்ல இருந்து
ஆனால் இப்போ இந்த பக்கவாதம் வந்த பிறகு வண்டி ஓட்டக்கூடாது, தூரம் லாங் ரூட்டு போகக்கூடாதுன்னு பிள்ளைங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க ஒரு வார்த்தை பண் போட்டால் வந்துடுவாங்க. ஆனால் பாருங்க, கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே ஆண்டவர் எவ்வளவு இறக்க அவங்க ஊழியக்காரரை அனுப்பி விட்டாரு. அவர் இட்டமணிக்கு போறாரு. அவர் நிப்பாட்டி, ஐயா இட்டமணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்டமணிக்கு அங்கே ஒரு சர்ச்சு ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போறாரு. ஐயா இன்னும் இடத்துல இது நேரே ஒரே ரோடு தான், நீங்க அங்கேயும் இங்கேயும் திரும்ப வேண்டாம், அதில் போன உடனே இட்டமணின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு இருக்கு. உடனே ஐயா நான் அது வர வரீங்க, அம்மா நடந்து வராங்க, நீங்க 2 பேரும் யாருங்க? இல்லையா 2 பேரும் யாருங்க? ஒரு தூதனை போல தேவன் அனுப்பி விட்டார். அப்போ எவ்வளவு நம்ம மேல ராஜாக்களே, ஆண்டவர் செய்த நன்மையை மறக்காதபடிக்கு உணர்வடைங்கள். தூதனை அனுப்புகிறதை போல தேவன் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய அனுப்புவார். ஆமென். அனுப்புவார், அனுப்பினார், அனுப்புவார், அனுப்பி கொண்டே இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் கூட இருந்து நடத்துவார். ஆமென். குமாரன் கோபம் கொள்ளாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே குமாரனாகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையை சுமந்து பாடுபட்டு முள்முடி சூட்ட தாகம் என்று எனக்காக இந்த பாவத்துல சிக்கி தவிச்ச என்னை விடுவித்து எப்படியாவது ஆடு மரத்து கொப்புக்குள்ள சிக்கி இருக்கிறதை எடுத்து தப்புவிக்க வேண்டுமே, இதை எடுத்து விடணுமே சொன்னதை போல நினைச்சதை போல தப்புவிச்சு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்துல சபையின் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் திட்டம் வச்சது யாரும் அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் பல வழியில தீமை செய்ய சுத்தி வருவான். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு செய்தி பார்த்தேன். செய்தியில அருமையான ஒரு ஊழியக்காரரு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வீடியோவில் வெளிநாட்டுல ஒரு கார் வந்து ஒரு ஆளை மோதிர மாதிரி வருது. மோதிர மாதிரி வரும்போது அந்த ஆளா மோத விடாதபடிக்கு ஓடி வந்து ஒருவர் தூக்கி அந்த கார்ல இருந்து அந்த மோத வேண்டிய இடத்துல இருந்து தூக்கி நவுட்டி விட்டுட்டு அந்த ஆளை காணல போயிட்டு அந்த விலையேறப்பட்ட முத்தை சத்துரு அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வந்தபோது கர்த்தரோ காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. எப்பக்க நெருக்கப்பட்டாலும் உங்களை ஒடுங்கி போக விடாதபடிக்கு காக்கிற பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் கூட இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் கால்கள் தள்ளாடட்டும், தடுமாறட்டும், ஒன்றும் சேதப்படுத்தாது, விழுந்து போகாதபடிக்கு தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாளத்து ஒரு தாளத்தாவது அதை சம்பாதிக்கணும், ஒரு ஆத்மாவையாவது சம்பாதிக்கணும். ஆமென். ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தி சபையின் மத்தியிலே கொண்டு நிறுத்தணும். வா, இங்க வா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா. ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. ஆண்டவரை நம்பி வாங்க. ஊழியக்காரரை நம்பி வர வேண்டாம், தேவனை நம்பி வாங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதம் செய்கிறது ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது ராத்திரி முழுவதும் பிதாவே பிதாவே என்று சொல்லி கண் கலங்கி அழுது புலம்பிட்டு வந்தாரு. இங்க வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, 38 வருஷம் தான் படுக்க, உன் படுக்கையை விட்டு எழுப்பி நடன்னு சொன்னார். அவ்வளவுதான். அதே போல ஊழியக்காரங்க ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவாங்க, வந்து நிற்பாங்க. ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும், கர்த்தர் அதை ஆமென் என்று அப்படியே செய்வார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறது அவர் வச்ச அவருடைய பிள்ளைகள் மூலம், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலம்
யாருக்கு? கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடவுளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அதிசயம் நடக்கும். எப்படி நடக்கும்? அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. போராடி பார்த்தாரு யாக்கோபு, உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்பாரேன். உங்களுடைய நாமம் என்ன சொல்லும். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய நாமம் என்னன்னு கேட்பானேன். அது அதிசயம். அங்க அதிசயம் வழங்கிட்டு அவருடைய நாமம் அற்புதம். அற்புதம் நடக்கும். உலக டாக்டரால் முடியாத காரியத்தை பெரிய டாக்டர், நீங்கள் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள டாக்டர் வைத்தியர் உங்களுக்கு இலவசமா அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வந்து பாருங்க, புதுவாழ்வு சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நானா வரவில்லை, நீங்களா வரவில்லை. இயேசுவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல திருப்பி கொண்டு வந்தார். வந்தவர், கொண்டு வந்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை உண்மையாகவே அப்படியே ஆமென்று ஆமென் என்று நிறைவேற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? செய்வார். சிலது உடனே செய்வார், சிலது கொஞ்ச நாள் கழிச்சு செய்வார். ஆமென். ஒன்றை நடக்கலையே, நடக்கும். ஆமென். நடக்கும். அந்நிய கண்கள் மட்டுமல்ல, உங்க கண்களும் காணும். சங்கீதம் நேராயிட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 126 1 2 3. சீயோனின் நீங்களும் நானும் சீயோன் வாசிகள். சீயோன் வாசியே, நீ தளராத. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவரை போல இருந்தோம். அப்பொழுது வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று யார் சொல்லுவாங்க? புறஜாதிகள் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது எப்படி நடந்துச்சு? ஐயோ பெய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என் மகன் கிட்ட ஒருத்தர் ஒரு தம்பி கேட்டாங்க, அத்தே மாமா இனி நடந்துருவாங்களான்னு. ரெண்டு பேரும் அவங்க பார்க்கும்போதே பார்க்கறது அவங்க கண்களே பைக்கில் ரெண்டு பேரும் குடும்பமா போறத கர்த்தர் காண வச்சாரு. வயாத கேட்டாங்க, அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான் இல்ல, இன்னும் கர்த்தர் நீடித்த நாட்களாக அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள, அவருடைய நாமத்தை மேம்படுத்த அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 126 3வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ந்திருக்கிறோம் சொன்னா என்ன? ராத்திரி தூக்கம் வராது. கர்த்தர் அற்புதம் செய்தார், கர்த்தர் அற்புதம் செய்தார். முன்னூட்டி போய் உட்காரணும், சபையில போய் முன்னூட்டி உட்காரணும். சீக்கிரம் 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 குளிங்க, எடுங்க, பிள்ளைகளை தட்டி எழுப்பி. திருநெல்வேலியில இருந்தாலும் அங்க எண்ணம் கொண்டு வருவாங்க. அற்புதம் செய்து கொண்டு வந்து இங்க வந்து முன்னூட்டி சாட்சி சொல்ல கொண்டு நிறுத்துவாரு. கர்த்தர் எனக்கு பேச முடியாத இருந்த நாவை திறந்தாரு, கர்த்தர் அற்புதம் செய்தாரு, எனக்கு சுகம் தந்தாரு என்று சொல்லி நன்றி சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, ஏசு 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 என்று சொல்லாத, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன் சொல்லிட்டு. ஆனா உடனே ஆண்டவர் நாவை திறந்தார். எனக்கு நாள் மூலம் தெரியாது, அப்ப நான் முன்னேற ஊழியத்துக்கு வரல. உடனே நான் சொன்னேன், நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புனாலும் இயேசு எனக்கு தாகம் இல்லாத நாக்க தருவாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே போயிட்டாங்க தலையை குனிஞ்சு. 12 பேர் கர்த்தருடைய நாமப்படுவதாக 12 போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியே போயிட்டாங்க. பெரியவர் கூட இருந்தார். அல்லேலூயா. பெரியவர் சொல்ல வைப்பாரு, செய்வாரு, உதவி செய்வாரு. பேசுறது நீங்கள் இல்ல, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து கருவிலிருந்து உருவாகுவதற்கு முன்னாலே என்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர். எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ தடவை சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தாயின் வயிற்றிலிருந்து கருவில இருக்கும் போதே கண்டிருக்காரு. அதனாலதான் என் குடும்பம், அண்ணன் தம்பி 6 பேர், 2 பெண்கள், எல்லாரையும் காட்டிலும் இயேசு என்னை ரட்சித்தாரு.
அல்லேலூயா. எல்லாரை காலை காட்டிலும் ரட்சித்து உங்க முன்னால நிறுத்தி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு வைக்கப்பட்டு முறிந்து விழுந்தார். நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah.